அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு கிராமத்துல ஒரு அரசன் தன்னுடைய வாரிசை தேர்ந்தெடுப்பதற்காக, நேர்மையாக இருப்பவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்காக ஊரில் உள்ள சிறுவ சிறுமிகளை அழைத்து, உங்க எல்லாத்துக்கும் ஒரு விதை தருகிறேன், 3 மாதம் இந்த விதையை நீங்க போட்டு வளர்த்து நல்ல செடியாக, பூவாகவோ கனியாகவோ என்னிடம் கொண்டு வர வேண்டும் அப்படி என்று எல்லோரையும் அழைத்து ஆளுக்கு ஒரு விதைகளை கொடுத்து அனுப்பினாராம். 3 மாதங்கள் கழித்து எல்லோருமே தங்களுடைய செடிகளை அரசவைக்கு கொண்டு வந்தார்களாம். அப்படி வருகிற நேரத்துல எல்லாருமே விதவிதமான செடிகள், காய்கள், கனிகள், பூக்களோடு அரசவையில காத்திருந்தார்களாம். அதையெல்லாம் பார்த்து மகிழ்ந்த அரசன் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் எந்தவித செடியும் இல்லாமல் அந்த பாத்திரத்தை மட்டும் வைத்து நின்று கொண்டிருந்தானா. அதை கண்ட அரசன், என்ன இது, ஏன் ஒன்றும் வளரவில்லையா என்று, அரசரே, நீங்கள் கொடுத்த நாளிலிருந்து விதையை நட்டு நான் தினமும் தண்ணீர் ஊற்றி தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் எதுவும் வளரவில்லை அப்படி என்று சொன்னாராம். எந்த செடியும் வளராத அந்த சிறுவனை அழைத்து, இவன் தான் என்னுடைய அடுத்த வாரிசு, ஏனென்றால் இவன் மட்டும்தான் நேர்மையாக நடந்திருக்கிறான். நான் கொடுத்த விதைகள் எல்லாமே வேக வைத்த விதைகள், எதுவுமே வளர்வதற்கு வாய்ப்பு அல்ல. இங்க இருக்கிற எல்லோருமே அந்த விதை வளராத ஒரு சூழலில் அவர்களாக ஒரு விதையை போட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு சிறுவன் மட்டும்தான் நேர்மையோடு வந்திருக்கிறான் அப்படி என்று நேர்மையை பாராட்டினாராம். ஆன்மீகமிக்கவர்களே, குழந்தைகளுக்கு சொல்லுகிற ஒரு கதை தான் இந்த ஒரு கதை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி என்று சொல்வார்கள். எல்லா நேரத்திலும் நேர்மையோடும் சுய ஒழுக்கத்தோடும் நடந்து கொள்கிற நேரத்துல அது நம்முடைய மாண்பை உயர்த்தி காண்பிக்கும், மற்றவர்களிடத்துல நல்ல ஒரு மதிப்பை தரும், நமக்கும் ஒரு தன்னம்பிக்கையை தரும். ஆகவே ஏமாற்றி பொய்யர்களாக பிரபலமாகுவதை விட நேர்மையோடும் தாட்சியோடும் எளிமையோடும் இறைவன் திருமுன்னிலையில உன்னதர்களாக வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.